quiet time, quiet time of prayer. தமிழில் சொல்லப்போனால் அமைதலான நேரம். எப்படி நமக்கு ஒரு அமைதலான நேரம் நாம் எப்படி கண்டுபிடிக்கணும், அமைதலான நேரத்தினுடைய அவசியம் என்ன, கிறிஸ்தவங்களாக இருக்கோம், விசுவாசிகளாக இருக்கோம், நமக்கு ஏன் அமைதலான நேரம் தேவைப்படுது? அமைதலான நேரம்னா முதல்ல என்ன? வாட் இஸ் அ குவைட் டைம்? அதே மாதிரி குவைட் டைம்னால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன? குவைட் டைம்னால் நமக்கு வரக்கூடிய 4 நன்மைகளை இந்த லைவில், இந்த வீடியோவில் உங்களோட நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது மட்டும் இல்லை, வேத புஸ்தகத்திலிருந்து குவைட் டைமை ஸ்பெண்ட் பண்ண, ஆண்டவரோடு கூட அமைதலான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண செலவிட்ட சில பரிசுத்தவான்களை குறித்து நாம் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். இந்த செய்தி எனக்கு உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த செய்தியை நான் எங்களுடைய சபையில், சென்னையில் அரும்பாக்கத்தில் இருக்க எங்களுடைய சபையில் ஒரு உபவாச கூடுகையில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணினேன். இது இன்னும் நிறைய பேருக்கு இந்த செய்தி போகணும் என்பதற்காக இப்போ இந்த யூடியூப் லைவில் இதை ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த யூடியூப் லைவில் வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, என்னுடைய வந்தனங்கள் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை அபரிதமான கிருபையினாலே ஆசீர்வதிப்பாராக. முதல்ல அமைதலான நேரம் என்ன? வாட் இஸ் அ குவைட் டைம்? இதுக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1:9. இந்த யூடியூப் லைவில் இருக்க எல்லாருக்குமே தமிழ் தெரியும் நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்குமே தமிழ் தெரியும் விசுவாசிக்கிறேன். இடையிடையில் கொஞ்சம் இங்கிலீஷும் நான் சொல்லுவேன். முழுசாக தமிழ் தெரியாதவங்களுக்கு, கொஞ்சம் இங்கிலீஷ் வேணுன்றவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, 1 கொரிந்தியர் 1:9. அந்த வசனம் இப்படி சொல்லுது: தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்போது அமைதலான நேரம் நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை நான் ஆதாரமாக காட்டுவேன். அமைதலான நேரம் எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தேவைப்படுற ஒரு காரியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்மை அழைத்த பொழுது தம்மோடும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாம் ஐக்கியமாக இருப்பதற்காக நம்மை அழைத்தார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 1:9. ஆங்கிலத்தில் உங்களுக்கு நான் அதை வாசித்து காண்பிக்கணும்னு நான் விரும்புகிறேன். 1 Corinthians chapter 1 and verse 9. அதில் ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு எதுக்கு வருது அப்படின்றத அப்பாசில் பால் நமக்கு விளக்குறாரு. God who has called you into fellowship with the Son Jesus Christ our Lord is faithful. God has called us into fellowship with the Son Jesus Christ. பிதாவாகிய தேவன் நம்மை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு அந்த வசனம் முடியுது. ஆனால் அழைப்பினுடைய நோக்கம் என்ன? அழைப்புக்கு விதவிதமான நோக்கங்கள் உண்டு. அந்த அழைப்பினுடைய நோக்கங்களில் ஒரு பிரதானமான நோக்கம்தான் இது. இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது இந்த அழைப்பை, இந்த ஐக்கியத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டுமென்றால் நமக்கு இந்த குவைட் டைம் தேவைப்படுது. பாருங்கள், அமைதலான நேரம் நமக்கு தேவைப்படுது. அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். குவைட் டைம்னா என்ன? இன்றைக்கி இந்த லைவில் இருக்க உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். குவைட் டைமை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் குவைட் டைம்? அமைதலான நேரத்திற்கு என்ன ஒரு வரியில் ஒரு விளக்கம் கொடுக்கணுன்னா என்ன கொடுக்கலாம்? நான் சொல்கிறேன் பாருங்கள். குவைட் டைம் இஸ் அ வே டு இன்டென்ஷனலி சீக் காட் அண்ட் கனெக்ட் வித் ஹிம் அட் அ பர்சனல் லெவல் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட தனிப்பட்ட முறையில் உறவாடும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் கண்டுபிடித்து அதை செலவிடுவது தான் அமைதலான நேரம். திரும்ப அதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு தினமும்
நாம் செலவிடும் நெருக்கமான நேரத்தை தான் அமைதலான நேரம் அல்லது குவைட் டைம் அப்படின்னு சொல்கிறோம். குவைட் டைம்னா என்றைக்கோ ஒரு நாள் செய்கிறதில்ல, அப்படிங்க செய்யலாம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் தினமும் நமக்கு அவருடைய ஐக்கியம் இருக்கணும். யூ ஷுட் ஹாவ் a fellowship with your Lord and Savior Jesus Christ every day. அதுதான் ஆண்டவருடைய ஆசை. எப்படி ஒரு கணவன் மனைவி பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் பெரிதாகுமோ, இடைவெளி பெரிதாகுமோ, அதுபோல் நாமும் நம்முடைய சிருஷ்டிகரும் நம்முடைய இரட்சகரும் உறவாடாமல் இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். அவருமாய் நமக்கு இருக்கிற நெருக்கம் குறைந்து ஒரு நாளில் அது இல்லாமலும் போக வாய்ப்பு உண்டு. அதுதான் குவைட் டைம் இல்லாமல் இருக்கிறவங்களுடைய நிலைமை. அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் தினமும் ஜெபம் பண்ணுறேனே பாஸ்டர், நான் காலையில் ஜெபிக்கிறேன், மத்தியானம் ஜெபிக்கிறேன், சாயந்தரம் ஜெபிக்கிறேன், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறேன், அதெல்லாம் குவைட் டைமாக கன்சிடர் பண்ணப்பட மாட்டாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதற்கு நோன் தான் நான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா காலையில் ஜெபிக்கிறது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நேரம் எடுத்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆண்டவரோட எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? முடியுது நீங்கள் அடித்து சொன்னீங்கன்னா that's your quiet time. முடியல பாஸ்டர், என்னால் 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபம் பண்ண முடியல, வேகமாக ஜெபம் பண்ணிவிட்டு என்னுடைய வேலைக்கு நான் ஓடிடுறேன், காலையில் சமைக்க வேண்டியிருக்கு, காலையில் ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு, பசங்களை ரெடி பண்ண வேண்டியிருக்கு, அதனால் காலையில் நேரமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா you don't have a quiet time in the morning. சாயந்தரம் வரீங்க, வேலையிலேருந்து வரீங்க, திரும்ப வேலை, சமையல், வீட்டு வேலைகள் அப்படி போகுது. படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம், மேபி நீங்கள் பர்சனலாக பண்ணலாம், இல்லை ஃபேமிலியாக பண்ணலாம். அந்த ஜெபத்துலேயும் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க முடியல. இன்னொரு காரியம், குடும்ப ஜெபம் குவைட் டைம் கிடையாது. நீங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்போது இட் இஸ் நாட் கவுண்டட் ஆஸ் அ குவைட் டைம் வித் யோர் கிரியேட்டர். உங்களுடைய சிருஷ்டிகரோட நீங்கள் அமைதலான நேரத்தை செலவிடுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவரும் நீங்களும் மட்டும் இருக்கிற அந்த ஜெப நேரத்தை தான் அமைதலான நேரத்தின் ஜெபம் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அது நம்முடைய பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள்லாம் அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. ஆபிரகாம் செய்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்தார், யாக்கோபு அதை செய்தார் என்றெல்லாம் பார்க்குறோம். இப்போ குவைட் டைம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நமக்கு வேணும். இந்த குவைட் டைம் ஆண்டவரோட நமக்கு இந்த ஒரு நெருக்கத்தின் நேரம் நமக்கு உண்டாகணும் என்பது தான் நம்முடைய இந்த வீடியோ, இந்த செய்தியினுடைய நம்முடைய நோக்கம். இந்த வீடியோலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போகும்போது எனக்கு இனிமே ஆண்டவரோட ஒரு குவைட் டைம் உண்டாகணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா God will be glorified. கர்த்தர் மகிமைப்படுவார். குவைட் டைமுக்கு நான் சொன்னேன், டெய்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோ நேரம்ன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். 15 நிமிஷம், 30 நிமிஷம், 1 மணி நேரம் அப்படின்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்னை கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு தம் ரூல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தசம பாகத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா, டைதிங் பற்றி பேசுகிறோம். சம்பாதிக்கிறதுல 10ல் 1 பங்கு நம்ம போகிற சபைக்கு நம்ம கொடுக்குறோம். நமக்கு எங்கேருந்து வார்த்தை வருதோ, யார் நம்மளை போஷிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போது ஒரு காரியம் நம்ம கவனிக்கணும். அந்த டைதிங்கிறது என்னது? 10ல் 1. இப்போது 10,000 ரூபா சம்பளமாக வருதுன்னா நம்ம 1000 ரூபா சபைக்கு காணிக்கையாக நம்ம கொடுக்குறோம். அதுதான் டைதிங். அப்போ இந்த டைதிங்கிறது பணத்தில் மட்டும் இல்லை, எல்லா காரியங்களும் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நமக்கு கிடைக்கப்பெறும் நேரத்துலையும் அதை கொடுக்கணும். ஒரு நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் 24 மணி நேரம் கிடைக்குது. அந்த 24 மணி நேரத்தினுடைய டைதிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் 1 பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். அதை நம்ம கொடுக்குறோமா? அதுதான் கேள்வி. இதை நீங்கள் வேதம் வாசிக்கிறதுக்கு, குடும்ப ஜெபத்திற்கு, தனி ஜெபத்திற்கு, அமைதலான இந்த குவைட் டைம் நேரத்திற்கு எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர் வி ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம் இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். 2.5 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமா ஒரு நாளைக்கு? ஏன்னா 8 மணி நேரம் வேலை பண்ணுறோம், 8 மணி நேரம் தூங்குகிறோம்,
16 மணி நேரம் போயிடுச்சு, மீதி 8 மணி நேரம் இருக்குது. அது நம்முடைய தனிப்பட்ட நேரம், நம்முடைய காரியங்கள்லாம் செய்கிற நேரம். அந்த நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் ஆண்டவருக்காக கொடுக்க முடியுமா? சரி, இப்போது 2 மணி நேரம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னா, சந்தோஷமாக நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியும்? டைதிங்க கூட ஆண்டவர் அப்படி தான் எதிர்பார்க்குறாரு. புதிய ஏற்பாட்டில் இவ்வளோ கொடு அப்படின்னு கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லலை. பிகாஸ் காட் லவ்ஸ் அ சியர்ஃபுல் கிவர், இல்லையா? அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக எவ்வளோ கொடுக்க முடியுதோ அவ்வளோ கொடுங்க. 1 மணி நேரம் தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் என்டையர் டேயில் அப்படின்னா 1 மணி நேரம் கொடுங்க. இல்லை இப்போது அதெல்லாம் முடியாது, அரை மணி நேரம் தான் முடியும்னா அரை மணி நேரத்தை ரெகுலராக நீங்கள் ஆண்டவர் கொடுங்க. திரும்ப சொல்கிறேன், குடும்ப ஜெபம் உங்கள் மனைவியோடு, கணவரோடு, பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிற நேரம்லாம் அமைதலான நேரமாக வராது. அது தனியாக கொடுக்கணும் நீங்கள். அதுதான் குவாலிட்டி குவைட் டைம். இப்போது குவைட் டைமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மொபைல் ஃபோன் பெரிய டிஸ்ட்ராக்ஷன். மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா ஜெபமே பண்ண முடியாது. நீங்கள் ஜெபத்தை ஆரம்பித்து 3ஆவது நிமிஷம் மொபைல் ஃபோனை தேக்க ஆரம்பிப்பீங்க. கால் வரும், இல்லை நீங்கள் சைலண்ட் மோடில் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். பேங்க்லேருந்து அப்போ தான் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வரும், இமெயில் வரும், பாஸுடைய இது வரும், நாளைக்கு முடிக்க வேண்டிய வேலைகள் அப்படின்னு வரும். அதெல்லாம் நமக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்க முடியாது. புட் அவே மொபைல் ஃபோனை தூரம் வைங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஒரு வாட்ச் கட்டிட்டு போங்க. நேரம் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு வாட்ச் கட்டிட்டு போங்க, போதும். ரொம்ப பெரிய சத்தம் வர இடத்துல போய் உட்காந்து குவைட் டைம்லாம் பண்ண முடியாது. அது ஒரு தனிமையான இடத்துக்கு நீங்கள் போகணும். உங்கள் வீட்லேயே உங்களுக்கு தனி அறை இருக்குன்னா அந்த அறையில் போயிட்டு வீட்டில் இருக்கவங்க சொல்லிவிடுங்க, அரை மணி நேரம் நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இல்லை 1 மணி நேரம் நான் இந்த ரூமில் இருப்பேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் உங்களுடைய ஜெப அறையில் தனியாக இருந்தீங்கன்னா அது உங்களுடைய குவைட் டைம். 2வது, பக்கத்தில் வளவலான்னு பேசிகிட்டு இருக்கவங்களுடைய சத்தம் இருக்குதுன்னா அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுங்க. இல்லை வெளியே உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க தான் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க, நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். தே வில் ஆனர் யுவர் ரிக்வெஸ்ட், கேட்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, குவைட் டைம்னா என்னெல்லாம் இருக்கணும். அதில் குவைட் டைம்னால் நீங்கள் அதில் ஜெபிக்கலாம், பாட்டு பாடலாம், வேத புஸ்தகத்தை வாசிக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் காரியங்களை நீங்கள் எழுதி நோட் பண்ணிக்கிடலாம். சொல்ல மறந்துட்டேன், குவைட் டைமுக்கு போகும்போது உங்கள்கிட்ட ஒரு பைபிள், ஒரு சின்ன ஒரு நோட்டு புஸ்தகம், ஒரு பென் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா குவைட் டைமில் உங்களோட ஆண்டவர் பேசுவார். அதுதான் அடுத்தது பார்க்க போகிறோம். குவைட் டைமினுடைய நன்மைகள், 4 நன்மைகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். There are 4 benefits of quiet time. முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார். God will give you revelations through His Holy Spirit. தம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே உங்களுக்கு தம்முடைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் தருவார். அதுதான் குவைட் டைம். குவைட் டைமினுடைய முதல் பெனிஃபிட், நன்மை. 2வது நன்மை, குவைட் டைம்னால எனக்கு உண்டாகும் 2வது நன்மை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, your burdens are handed over to God. உங்களுடைய சுமைகள், மனதை அழுத்தும் பாரங்கள் எல்லாமே நீங்கள் உங்கள் மனதிலேருந்து எடுத்து நீங்கள் தேவனுடைய பாதபடியில் வைக்கிறீங்க, இயேசுனுடைய பாதபடியில் வைக்கிறீங்க. அது ஒரு பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் பாருங்கள். என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, இந்த பிரச்சனை யார்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு புரியலை, இதை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்ற ஞானம் எனக்கு இல்லை அப்படிலாம் நீங்கள் குழம்பி போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு குவைட் டைம் ரொம்ப 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 முக்கியம் பாருங்கள். அந்த குவைட் டைமில் உங்களுடைய சங்கடங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், பிரச்சனைகளை சொல்லலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம். ஜெபிச்சுட்டு அந்த குவைட் டைமில் அந்த அமைதலான நேரத்துலேருந்து நீங்கள் ஜெப நேரத்தில் நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் மனம் ஒரு லெகுவான ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் பாருங்கள். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்க, இனிமேல் ஆண்டவர் பார்த்துப்பார், இது ஆண்டவருடைய வேலை அப்படி நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது பெரிய சந்தோஷம். அதுதான் 3வது பாயிண்ட். You receive comfort, joy and peace that surpasses all understanding. பிலிப்பியர் 4:6-7 நம்ம வாசிக்கிறோமே, புத்தி கெட்டாத சமாதானம் அப்படின்னு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தரார் இல்லையா? அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிற நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா குவைட் டைம் தான். குவைட் டைமில் தான் நமக்கு அது கிடைக்குது. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுதான் ப்ரேயர்னுடைய நோக்கம். ப்ரேயரில் போகிறோம், ரொம்ப சஞ்சலத்தோடு போகிறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதுக்குமே கவலைப்படாத, ஸ்தோத்திரத்தோட உன்னுடைய வேண்டுதல்களை எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது 7வது வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நான் சொன்னேன், அமைதலான நேரம் இயேசு கிறிஸ்துவோடு செலவிடும் நேரம், நீங்கள் தனியாக அவரோட செலவிடும் நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அவர் உங்களுக்கு தேவ சமாதானத்தை தருகிறார். அந்த சமாதானம் எப்படிப்பட்டதான், இது எப்படின்னு உங்களுக்கு விளங்காது. ஏன் சந்தோஷமாக இருக்கேன், ஏன் சமாதானத்தோடு இருக்கேன், அந்த பிரச்சனை இன்னும் போகலையே, அந்த காரியத்திற்கு இன்னும் பதில் வரலையே, அந்த கேள்வி இன்னும் எனக்கு பதில் கிடைக்கல, அந்த குழப்பம் இன்னும் நீங்கலை, ஆனால் நான் அமைதியாக இருக்கேன், ஆனால் சமாதானத்தோடு இருக்கேன். அதுதான் ஆண்டவர் தரும் புத்தி கெட்டாத தேவ சமாதானம். பிரச்சனையை ஆண்டவர் பார்த்துக்கிறார், ஆனால் உங்ககிட்ட சொல்கிறாரு, நீ அமைதியார், யுத்தம் என்னுடையது, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்லும் அந்த ஒரு நம்பிக்கை இல்லையா, ஆண்டவர் தரார் இல்லையா, அதுதான் தேவ சமாதானம். 4வது, அமைதலான நேரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்பொழுது ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள். யூ வில் பிகம் a mature spiritual Christian. இன்றைக்கி நம்ம சுற்றிலும் பார்க்கும்போது நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களான்னு கேட்டால் இல்லை, எல்லாரும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னோட நேரம் செலவிடும் பொழுது நான் உன்னை இப்பொழுது இருக்கும் ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து இன்னும் அதிகமாக உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ 4 ஆசீர்வாதங்களை பார்த்தோம். அமைதலான நேரத்தினாலே நமக்கு வரும் 4 ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்த்தோம். இப்போது குறிப்பாக உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பித்து அதை வாசித்தே ஆகணும். ஆதியாகம புஸ்தகத்தில் 32வது அதிகாரம் 24வது வசனம். The book of Genesis chapter 32 verse 24. Genesis 32:24. அங்கே யாக்கோபை குறித்து இப்படி தேவன் எழுதி வைத்திருக்கிறார். 32:24 நான் வாசிக்கிறேன். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி என்று பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? Will you type a comment? Will you type a comment saying amen or praise God so that I know you're listening, I know you're there. Okay. ஆதியாகமம் 32:24 நம்ம பார்க்குறோம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு இடத்திலிருந்து பெயர்ந்து அவனுடைய மாமனார் லாபானை விட்டு தன்னுடைய 2 மனைவிகள், அவனுக்கு இருக்கும் ஆஸ்தி, 11 பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவன் ஒரு இடத்துலேருந்து, லாபானுடைய தேசத்திலிருந்து, சீரியா தேசத்திலிருந்து திரும்ப வேறொரு இடத்திற்கு போகிறான். தன்னுடைய வாக்குத்தத்த தேசத்திற்கு போகிறான். போகும் பொழுது ஏசா வருகிறான். எந்த ஏசா? தன்னோட ஒட்டி பிறந்த ஏசா, இரட்டை பிள்ளையில் மூத்த சகோதரனான ஏசா. யாருடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் ஏமாற்றி சுதந்திர பாகத்தை எடுத்துக்கொண்டு ஓடினானோ அந்த ஏசா அநேக வருஷங்களுக்கு பிறகு அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான். எத்தனை பேரோட வரானா? 400 பேரோட வருகிறான். இந்த ஏசாவை குறித்து நம்ம கடைசியாக வாசிக்கும்போது ஏசா சொல்கிறான், இவனை நான் ஒரு வழி பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். அது யாக்கோபுக்கும் தெரியுது. வருஷங்களுக்கு பிறகு ஏசா வரப்போகிறான், நான் அவனை ஏமாற்றினேன், என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தந்திரமாக நான் எடுத்துக்கொண்டேன் என்று அவனுக்கு தெரிந்து அவன் சொல்லுகிறான். இப்போது அண்ணன் வராரு, 400 பேரோட பெரிய படம் மாதிரி வராரு, என்னை என்ன செய்ய போகிறாரோ, என்னுடைய 2 மனைவிகள் லேயால் ராகேல் அவங்கள என்ன பண்ண போகிறானோ, 11 பிள்ளைகள் இருக்காங்க, என்ன பண்ண போகிறானோ தெரியாமல் சஞ்சலத்தில் இருக்கான். He doesn't know how his elder brother is going to react. அப்படி ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கும்போது அவன் முதல்ல என்ன செய்கிறான்? முதல்ல அவனுடைய பரிவாரங்கள் எல்லாம் முதல்ல 2 பாகங்களாக பிரித்து முதல்ல அனுப்புகிறான். அதற்கு அப்புறம் தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு ஏசாவுக்கு வெகுமதியை அனுப்புகிறான். வெகுமதியை கூட அதை கூட பிரித்து அனுப்புகிறான்.
வேதம் சொல்லுகிறது 200 வெள்ளாடுகள், 20 வெள்ளாட்டு கடாக்கள், 200 செம்மறி ஆடுகள், 20 ஆட்டுக்கடாக்கள், பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்கள், அவைகளின் குட்டிகள், 40 கடாரிகள், 10 காளைகள், 20 கோழிகை கழுதைகள், 10 கழுதை குட்டிகள், இவைகளெல்லாம் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, மந்தையாக ஒப்புவித்து, மந்தைக்கு இடைவெளி விட்டு முன்னும் பின்னுமாக நீங்கள் போகணும். ஏசா வரும்போது இதெல்லாம் யாருதுன்னு கேட்கும்போது, உம்முடைய தம்பி யாக்கோபுடையது. எதுக்குன்னு கேட்கும்போது, உமக்கு வெகுமதியாக கொடுத்து அனுப்பினான். ஏன்னா கோபமாக ஒருவேளை வரானா அவனுடைய கோபத்தை தனிய வைக்கணும். இந்த வெகுமதியை கொடுத்து, கிஃப்டை கொடுத்து அவனுக்கு கோபத்தை தனிய வைக்கணும். அதற்காக இந்த வெகுமதியை அனுப்புகிறான். இதெல்லாம் செஞ்சுட்டு 22வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களெல்லாம் ஆற்றின் அக்கறை படுத்தி விட்டு பிந்தி யாக்கோபு தனித்திருந்தான் என்று பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் பெரிய எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், உங்களால் அமைதலான நேரம் கண்டுபிடிக்க முடியும். யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் குவைட் டைம் வித் யுவர் கிரியேட்டர், வித் யுவர் சேவியர். உங்களுடைய கர்த்தரும் உங்களுடைய தேவனும் உங்களுடைய இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவோடு கூட நேரம் எடுத்து நீங்கள் செலவிட முடியும். யாக்கோபனுடைய வாழ்க்கை எனக்கு காண்பிக்கும் காரியம் அதுதான். நமக்கு இன்று சொல்லும் காரியம் அதுதான். யாக்கோபு மாதிரி பெரிய நெருக்கத்தில் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்த ஒரு மனிதனே நேரம் எடுத்து பிந்தி தனித்திருந்த பொழுது அவன் அங்கே அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் பொழுது அவனுடைய போராடினான் என்று பார்க்கும். இதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, ஜெபத்தில் போராடினான் என்று பார்க்க வேண்டும். It was a spiritual wrestling with the angel of the Lord. இங்கே யார் வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அந்த புருஷன் பொழுது விடியும் அளவும் யாக்கோபோட போராடின புருஷன் யாருன்னு நினைக்கிறீங்க? வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், it was the pre-incarnate Christ. மனுஷனாக பிறப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவே இந்த யாக்கோபோட கூட போராடினார் என்று பார்க்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து குழந்தையாக மனு உருவில் வந்து பிறக்கிறார். அதற்கு முன்பு அவர் இருந்தார் இல்லையா? தேவனோடு இருந்தார், தேவனுக்கு ஒப்பாக இருந்தார். இப்போவும் அப்படி தான் இருக்கார். தேவனாக இருக்கிறார், தேவனுக்கு ஒப்பாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தூதனாக வந்து அவனோட போராடினார் என்று பார்க்க ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். யாக்கோபு ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அவன் சொல்கிறான், என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் அவன்கிட்ட ஒன்று கேட்குறாரு, உன் பேர் என்ன என்று கேட்டார். அவன் சொல்கிறான், யாக்கோபு. அப்போ கர்த்தருடைய தூதன் சொல்கிறார், இனி முதற்கொண்டு உன்னை யாக்கோபு என்று அழைக்காமல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் எண்ணப்படும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யாக்கோபு பிந்தி தனித்திருந்து கர்த்தரோட போராடின பொழுது அவனுக்கு ஒரு பெயர் மாற்றம் கிடைத்தது. அவனுக்கு வைக்கப்பட்ட பெயர் பிற்காலத்தில் ஒரு தேசத்திற்கே பெயரானது என்று பார்க்கிறோம். யாக்கோபுக்கு என்ன நன்மை கிடைத்ததுன்னு சொல்கிறேன். 32வது அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது யாக்கோபு 32:1, ஆதியாகமம் 32:1, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். இட் வாஸ் நாட் his first experience with angelic beings. தூதர்களை காணும் அந்த ஒரு 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 ஸ்லாக்கியம் அவனுக்கு முதல் முறையாக கிடைத்ததல்ல. 32:1 அவன் தேவதூதர்களை பார்த்துட்டான். பார்த்த பொழுது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். தூதர்களை பார்த்தான். ஆனால் அவன் நேரம் எடுத்து பிந்தி தனித்திருந்த பொழுது மனைவி மக்களையெல்லாம் அனுப்பிட்டு அவனும் போயிருக்கலாம். யாப்போக்கு நதியை அவனும் மனைவிகளோட 11 பிள்ளைகளோட கடந்து போயிருக்கலாம். பட் he took care to pray, to stay back and pray. That is Jacob's quiet time. எனக்கு அன்பானவர்களே, தேவதூதர்கள் அவனுக்கு தென்பட்டார்கள், அவனுக்கு தரிசனமானார்கள். ஆனால் பிந்தி தனித்திருந்த பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவனுக்கு வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆமேன் சொல்லுவீங்களா? அதுதான் குவைட் டைமினுடைய ஆசீர்வாதம். When you spend your quiet time with Christ Jesus,
God is going to give you elevated spiritual experiences. தேவ தூதர்களை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நேரம் எடுத்து அந்த நேரத்தை செலவிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதிய பரிமாணங்களை ஆண்டவர் கொடுப்பார். He will give you new spiritual dimensions. He will give you new spiritual experiences. இது ஆண்டவருடைய வார்த்தை. இதற்கு ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். வேதாகமத்தில் நேரம் எடுத்து தேவனாகிய பிதாவோடு ஜெபித்தவர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதனுடைய முதல் என்ன சொல்கிறது, if you ask me, the first advocate of quiet time, the first advocate of quiet time would be our Lord Jesus Christ himself. அமைதலான நேரம் வேணுமா? ஆமாம் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மனு உருவில் இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் நேரம் எடுத்து ஜெபிக்க போனார். அவருக்கு சுற்றிலும் எப்பொழுதுமே ஆட்கள் இருந்தார்கள். அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டே இருந்தார். ஆனால் செய்து கொண்டிருக்கும் பொழுதே நேரம் எடுத்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறினார், வனாந்திரத்திற்கு போனார் என்றெல்லாம் பார்க்குறோம். 2 வசனங்கள் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, நான் என்ன சொன்னேன், பிஃபோர் குவைட் டைம் you should go to a secluded place where there is no chatter, where there is no noise, where there is no din. சத்தம் இல்லை, ஆரவாரம் இல்லை, சந்தடி இல்லை, இல்லாத இடத்திற்கு நீங்கள் போய் ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவரும் செய்கிறார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார் என்று பார்க்குறோம். அதுதான் குவைட் டைம். இயேசு கிறிஸ்துவுக்கு குவைட் டைம் தேவைப்பட்டதுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு குவைட் டைம் தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்து யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அவர் தேவனுடைய தற்சொரூபம், தேவனுக்கு ஒப்பானவர், தேவனுக்கு சமமானவர், அவர் தேவன். அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கே குவைட் டைம் வேண்டி இருந்ததுன்னா, அவரே நேரம் எடுத்து தனியாக போய் உட்காந்து ஜெபம் பண்ணார்னா, மனிதர்களான உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ அதிகமாக தேவைப்படுது என்று யோசித்து பாருங்கள். 2வது வசனம், மார்க்கு 1:35. அங்கேயே இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி வாசிக்கிறோம், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். காலையில் ஜெபம் பண்ண முடியலையா? பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டை பேக் பண்ணி அனுப்பணும், இல்லை நிறைய வேலைகள் இருக்குது, நீங்களே ஆஃபீஸ்க்கு போகணும், என்னவாக இருந்தாலும் சாயங்காலத்தில் ஒரு நேரம் கண்டுபிடிங்க. ஒரு 30 நிமிடம் ஆண்டவருக்கு என்று கொடுங்க. அந்த 30 நிமிடமும் டிவி இல்லாமல், ஃபோன் இல்லாமல், ஆண்டவருடைய சமூகத்தில் பைபிளோட, ஒரு பேனாவோட, ஒரு புஸ்தகத்தோடு நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களுக்குரிய ஆவிக்குரிய பிரதிபலனை தருவார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்குறோம், சாயங்காலத்திலும் ஜெபம் பண்ணினார், அதிகாலையிலும் ஜெபம் பண்ணினார். அப்போ உங்களுடைய குவைட் டைமை நீங்கள் எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். 2வது, ஆபிரகாம், he spent quiet time with God. Abraham spent his quiet time with God. உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 27வது வசனம். The book of Genesis, chapter 19, verse 27. நான் வாசிக்கிறேன். 27. விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய், கவனிச்சிங்களா? தன் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய். அதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? Quiet time was not a rare event in Abraham's life. He had already done it. ஏற்கனவே செய்தான். ஏற்கனவே ஆண்டவருடைய அமைதலான நேரத்தை செலவு செய்தான். அப்போ ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுது, விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு. எப்போ? நேற்று, போன வாரம், போன மாதம், போன வருடம் என்று அந்த இடத்திற்கு நீங்கள் போய் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு அந்த குவைட் டைமில் இப்போ சொன்ன அந்த 19:27 கிடைத்த ஒரு வெளிப்பாடு என்ன நான் சொல்கிறேன். This quiet time became a time of seeing God's judgment at work. ஆபிரகாம் ஆண்டவர் காட்டுறார், சோதோம் கொமோராவுக்கு வருகிற அழிவை ஆண்டவர் காண்பிக்கிறார்.
28வது வசனம் பாருங்கள். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள். சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எதை கண்டு சஞ்சலப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் அவருடைய பாதபடியில் வச்சு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, அந்த காரியத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்னு உங்களுடைய அமைதலான நேரத்தில் ஆண்டவர் காண்பிப்பார். இந்த காரியம் என்னாலே வந்தது, இந்த காரியத்தை நான் இப்படி செய்திருக்கிறேன், உனக்கு முன்பாக வந்த சத்துருக்களை நான் இப்படி சரிக்கட்டி இருக்கிறேன், உனக்கு முன்பாக வந்த சோதனையிலிருந்து உன்னை நான் இப்படி தப்புவிக்க செய்திருக்கிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். வெளிப்பாடுகளின் நேரத்தை பெற்றுக்கொள்ள you need your quiet time with God. To have revelations from God, you need to spend time alone with God. Alone with God. இன்னொரு வசனம், யாத்ராகம புஸ்தகம் 34:2-3 வசனங்கள். The book of Exodus chapter 34 verse 2 and 3. யாத்ராகமம் 34:2-3 வசனங்கள். விடியற் காலத்தில் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் அப்படின்னு சொல்லிட்டு மோசைக்கிட்ட ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார், உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது. மோசை கேட்டிருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய வாயாய் இருக்கும் ஆரோன் என்னுடைய அண்ணன், அவனை கொண்டு வரட்டுமா? ஆரோனுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, 4 பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாம் ஆசாரியர்களாக போகிறாங்க, அவங்கள கொண்டு வரட்டுமா? என் மனைவியை கொண்டு வரட்டுமா? மோசையினுடைய மனைவி சிப்போரால் கொண்டு வரட்டுமா? இல்லை. நீயும் மனைவியாக சேர்ந்து ஜெபிக்கிற நேரம் வேறு, அமைதலான நேரத்தில் நீ மட்டும்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் போகணும். உன் மனைவி தனியாக போகணும், நீ தனியாக போகணும். என்னை கேட்கும் அன்பானவர்களே, கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. There is a great need for corporate prayer today. சேர்ந்து கூடி ஜெபிக்கும் நேரம் ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதைவிட முக்கியமானது உங்களுடைய தனிப்பட்ட நேரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் செலவிடும் தனிப்பட்ட நேரம் மிக மிக முக்கியமானது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. ஏன்? ஆண்டவர் அவனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்க போகிறார், ஒரு பிரமாணத்தை கொடுக்க போகிறார். அதை கொடுக்கும் பொழுது உனக்கு நான் தனியாக பேச விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் இன்னும் என்னோட இருக்கீங்கன்னா, அந்த லைவில் இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன் போடுவீங்களா? will you just comment an amen here? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்தோம், ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், மோசையிடம் ஆண்டவர் சொன்ன காரியத்தை குறித்து பார்த்தோம், யாக்கோபை குறித்து கொஞ்சம் அதிகமாகவே பார்த்தோம். இனி அடுத்ததாக ஒரு ராஜா இருந்தான், இஸ்ரவேலில் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவை குறித்து தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். சங்கீதம் 5:3 தாவீது இப்படி எழுதுகிறான். King David is writing this Psalm 5 verse 3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நான் சொன்னேன், you cannot just like that walk into God's chamber of prayer. You have to prepare yourself. அதுக்கு ஆயத்தமாகணும். You have to put away your distractions and take all your bondages, take all your sorrows, take all your questions, take all your worries. Don't leave them behind, because in your prayer chamber God has purposed for them to be left behind at his footstool. அவருடைய பாதபடியில் அவைகளெல்லாம் கொண்டு வைப்பதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்போ டிஸ்ட்ராக்ஷனை மட்டும்தான் ஒதுக்கணும். தேவையில்லாத ஆட்களை ஒதுக்குங்க, தேவையில்லாத காரியங்களை ஒதுக்குங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவருடைய பாதபடியில் கொஞ்சம் நேரம் உட்காருங்க, நல்லா துதிங்க. என்ன துதி? நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் என் வாழ்க்கையே தாறுமாறாக இருக்குது, எனக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு இன்னும் வரலை, நான் கேட்டுக்கிட்டு இருக்க காரியத்திற்கு இன்னும் பதிலே வரல. இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன், நேற்று வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி முடிச்சிட்டிங்களா? அதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் உங்களை உயிரோடு வச்சுருக்காரு. உங்களை விட சாமர்த்தியசாலிகள், உங்களை விட ஆரோக்கியம் இருந்தவர்கள், உங்களை விட பண வசதி இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கி இல்லைங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில் வாழ வைத்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லுங்கள்.
இன்றைக்கி ஆகாரம் கொடுத்தாரா? இன்றைக்கி போட்டுக்கொள்ள வஸ்திரம் கொடுத்தாரா? இன்றைக்கி உங்களுடைய சரீரத்தில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? வேதனை இல்லாமல் இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இல்லை உடம்புலேருந்து டியூப்பு போதா? ஏதாவது பிரச்சனை அப்படி படுத்த படுக்கையாக இருக்கீங்களா? இல்லை நல்லா இருக்கீங்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். படுத்த படுக்கையாக இருந்தீங்கனாலும் கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த இந்த படுக்கையை மாற்றி விரியுங்க ஆண்டவரே. என்னை கேட்கும் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய நிலைமையை பார்க்கிறார், உங்களுடைய சிறுமையை கண்டிருக்கிறார், உங்களுடைய நிந்தையை அவர் அறிகிறார். எந்த இடத்திலும் தம்முடைய பிள்ளைகள் சிறுமைப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை கண் வைத்து ஆலோசனை கொடுத்து உங்களை உயர்த்துவார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? அப்போது தாவீது சொல்கிறான் 5:3, சங்கீதம் 5:3, காலையில் என் சத்தத்தை கேட்டருள்வீர். அப்படின்னா he goes and prays to God in the morning. அதுக்கு ஒரு ஆயத்தத்தோடு போகிறான். காலையில் உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்கிறான். Quiet time for David was early morning. He took special care to prepare himself for it. அதற்கென்று ஆயத்தத்தோடு அவன் போனான் என்று பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம். அந்த தேசத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு நியமம் வருகிறது, ஒரு புதிய ஒரு ரூல் வருகிறது. 30 நாளைக்கு இந்த தேசத்தில் எல்லாருமே ராஜாவை பார்த்து தான் ஜெபம் பண்ணணும். வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ராஜாவுக்கு தான் கொடுக்கணும். எந்த தேவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது, எந்த தேவனிடத்திலும் யாரும் ஜெபிக்கக்கூடாது என்ற ஒரு நியமம் வருகிறது, என்ற ஒரு புதிய ஒரு ரூல் வருகிறது. அது தேசத்தில் அந்த நியமத்தினாலே, அந்த ரூல்னாலே யாருக்குமே பாதிப்பு இல்லைங்க, தானியேல் ஒருவனை தவிர. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம் வேதம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள், அதாவது ஜன்னல் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, அதை கவனிக்கணும். இதுவரைக்கும் அந்த வசனத்தில் இந்த பகுதி, இந்த ஃப்ரேஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள். அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன பண்ணார் தானியேலுங்க? பிலிப்பியர் 4:6-7 சொல்லப்பட்ட காரியத்தை he was demonstrating it even hundreds of years, thousands of years before Paul was even born. அப்போஸ்தலனாகிய பவுல் பிறப்பதற்கு முன்பதாகவே தானியேல் இதை பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்ட ஸ்தோத்திரத்தோடு, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னாரே பவுல், அதை he was just living it in his prayer chamber. ஆமேன் சொல்லுவீங்களா? தானியேல் அங்கே 2-3 காரியங்கள் கவனிக்கணும். பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்தது. என்ன பத்திரம்? இவனுக்கு மரணம் வரப்போகுது. ஏன்னா இவனை குறிவைத்து தான் அந்த நியமமே வந்திருக்கு, அந்த ரூலே வந்திருக்கு என்று தெரிந்த போதிலும் அவன் என்ன செய்யலை? ஓடி ஒளித்து கொள்ளவில்லை. தன்னுடைய சத்துருக்கள் முன்பதாக போய் சமரசம் பேசவில்லை. ராஜாவிடத்தில் போய் கன்செஷன் கேட்கல. இந்த 3 காரியத்தையும் செய்யலை. He went into his prayer chamber and prayed to God. எப்படி செய்தானா? முன் செய்து வந்தபடியே. He was not an occasional prayerer. எப்பொழுதாவது ஜெபிக்கும் ஜெப வீரன் அல்ல தானியேல். முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. Prayer was Daniel's second nature. Prayer was as natural to Daniel as breathing. சுவாசம் எடுத்து விடுறத மாதிரி, சுவசிக்கிறத மாதிரி, மூச்சு காற்று மாதிரி அவனுக்கு ஜெபம் இருந்தது, தானியேலுக்கு ஜெபம் இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த தானியேலுக்கு இல்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸா? தானியேல் இந்த ஜெபம் பண்ணும்போது எங்கே இருந்தான் தெரியுமா? எருசலேமில் இல்லை, பாபிலோனில் இருக்கான். அண்ட் பாபிலன் வாஸ் அ லேண்ட் ஆஃப் ஹீடனிஸ்டிக் பிளேஷர்ஸ். எருசலேமிலையாவது தேவாலயம் இருக்குது, அங்கே பரிசுத்தம் இருக்குது, அங்கே ஆசாரியர்கள் இருக்காங்க, நியாயப்பிரமாணிக்கன் இருக்கான், எல்லோரும் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பாபிலோனில் விசுவாசிகளுடைய எண்ணிக்கையே குறைவு. சிறையிருப்பில் இருக்கிறார்கள். எல்லா யூதனும் கிட்டத்தட்ட முறுமுறுத்து கொண்டு இருக்கிறான்.
என்னுடைய என்னுடைய ஊரில் இல்லை, என்னுடைய தேசத்தில் நான் இல்லை என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டிருக்கும் ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது தானியேல் ஜெபத்தில் தரித்திருக்கிறவனாயிருந்தான் என்று பார்க்கிறேன். I told you Babylon was a land of hedonistic pleasures. இன்றைக்கி தான் நமக்கு பார்க்குறோம் நைட் கிளப்பு, ஸ்ட்ரிப் கிளப்பு, பாரு எல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அன்றைக்கும் அதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி வந்தது காரியம் இல்லை. பாபிலோனில் தானியேலுடைய காலத்திலும் இதெல்லாம் இருந்தது. ஆனால் தன்னுடைய கண்களை அதற்கு மேலே விடாமல், தன்னுடைய மனதை அதற்கு மேலே விடாமல், தன்னுடைய கால்களை அதற்கு நேராக போக விடாமல், தன்னுடைய மேல் வீட்டறையிலே தான் முன் செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க தினம் 3 வேளை, தானியேலே, how often do you pray to God? How often is your quiet time என்று கேட்டால் அவன் சொல்லுவான், 3 வேளை நானும் கர்த்தரும் உறவாடுவோம். ஒவ்வொரு நாளும், எவ்ரி டே, கம் வாட் மே, ரெயின் ஆர் ஷைன், மழை வந்தாலும் இடி வந்தாலும் சூறாவளியே வந்தாலும் நானும் என் ஆண்டவரும் சேர்ந்து அந்த அறையில் இருப்போம். அது தானியேலுடைய சாட்சி. ரெண்டாவது, he was part of the royal palace but he kept his daily appointment with the king of kings. ராஜாவுடைய அரண்மனையில் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக இருக்கான். ராஜாவுக்கு எப்போ என்ன கேள்வி வந்தாலும் அழைத்து அனுப்புவான், தானியேலை கொண்டு வான்னு சொல்லுவான். அப்போது தூரம் இல்லை, ராஜாவுடைய அரண்மனையிலே இருக்கான். அரண்மனையிலே இருந்தாலும், ராஜாவுக்கு சேவகனாக இருந்தாலும், ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தாலும், ராஜாதி ராஜாவான ஆண்டவருக்கு தன்னுடைய நேரத்தை அவன் கொடுக்க அறிந்திருந்தான் என்று பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், கையெழுத்து இடப்பட்டது, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து இடப்பட்டது என்று அறிந்த உடனே என்று பார்க்கிறோமே, தட் வாஸ் டெத் சென்டென்ஸ். அவனுக்கு மரண சாசனம் விதிக்கப்பட்டது. அது அவனுடைய மரண சாசனத்திற்கு கையெழுத்து இடப்பட்டது என்று தெரிந்த போதும் முன் சொன்னபடி நான் சொல்லுகிறேன், தானியேல் ஓடி ஒளித்து கொள்ளவில்லை, பயந்து நடுங்கவில்லை, ராஜாவிடத்தில் போய் கன்செஷன் கேட்கல, சத்துருக்களோட சமரசம் பேசலை, ஜெபிக்க போனான். ஜெப அறையிலிருந்து வெளியே வந்த பொழுது காரியம் மாறுதலாக முடியுது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்று உங்களை பாதிக்கும் காரியம் என்ன என்று எனக்கு தெரியாது. மேபி இட் இஸ் இல் ஹெல்த், சரீரத்தில் நல்ல சுகம் இல்லை, வீட்டில் நல்ல இணக்கம் இல்லை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் வருத்தப்படுறீங்க, கவலைப்பட்டுருக்கீங்க, உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கலாம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் டேக் இட் டு தி லார்ட் இன் பிரேயர். ஆண்டவருடைய சமூகத்தில் அதை ஜெபத்தில் எடுத்துக்கொண்டு போங்க. நீங்கள் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மத்தேயு 18வது அதிகாரம் நினைக்கிறேன், 18:20 ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் கூடி வருகிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கார்ப்பரேட் ப்ரேயர், சர்ச்சில் ப்ரே பண்ணுறீங்க, உங்களுடைய ப்ரேயர் பார்ட்னரோட ப்ரே பண்ணுறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் இன் யுவர் டைம்ஸ் ஆஃப் சாலிட்யூட், உங்களுடைய தனிப்பட்ட நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உங்களுடைய காரியங்களை எல்லாம் சொல்லி அவரிடத்தில் நீங்கள் இந்த காரியங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரத்தோடு உங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்தினீர்களே ஆனால் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கடைசியாக இந்த வீடியோ செஷனுடைய இந்த கடைசிக்கு வந்திருக்கோம், இந்த லைவினுடைய கடைசி நேரத்திற்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி இந்த லைவை முடிக்க விரும்புகிறேன். இந்த லைவில் ஜாயின் பண்ணிவிட்டு இடையில் போன கடைசி வரைக்கும் கூட இருந்து பார்த்த எல்லாருக்கும் கர்த்தரும் ரட்சகருமான ஆண்டவருடைய நாமத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரமும் திங்கட்கிழமை கர்த்தர் அனுமதித்தால் சரியாக 9 மணிக்கு, இரவில் 9 மணிக்கு ஒரு நேரலையில் இதே சேனலில் உங்களை நான் சந்திப்பேன். ஸோ மார்க் பண்ணிக்கிங்க. இன்னொரு டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அடுத்த திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு இதே சேனலில் உங்களை நான் சந்திக்க வருவேன். இன்னொரு வேண்டுகோள், இந்த யூடியூப் சேனலில் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் leave a like for this message and leave a comment if this time of message was a blessing for you. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படி கேட்கிறேன். இன்னொரு காரியம், இந்த குவைட் டைமில் எனக்கு ஜெபிக்கவே முடியல, எனக்கு வார்த்தைகள் வரல, எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியல. என்ன செய்கிறது பாஸ்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே அதற்கு பதில் ஆண்டவர் வேதத்தில் வச்சுருக்கார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம். அங்கே பவுல் சொல்லுகிறார், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ,
நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஜெபிக்க முடியலையா? ஸ்தோத்திரம் பண்ண முடியலையா? பைபிள் வாசிக்க முடியலையா? ஸ்டில் டோன்ட் மிஸ் யோர் குவைட் டைம் வித் காட். என்ன தான் பண்ணணும்ப்பா? நான் மிஸ் பண்ணல, நான் போய் ஆண்டவர் சமூகத்தில் தனியாக உட்கார்றேன், என்ன பண்ணணும்? அதான் 4:8, பிலிப்பியர் 4:8 சொல்லுது. உண்மை உள்ளவைகள், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உண்மை உள்ளவைகளாக எவைகளை காண்பித்திருக்கிறாரோ, ஒழுக்கம் உள்ளவைகளாக எவைகளை வகைத்திரித்து வைத்திருக்கிறாரோ, நீதி உள்ளவைகளாக உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறாரோ, கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ். யாருக்கு புண்ணியம்? புகழ் யாருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. புண்ணியம் என்னென்ன? நன்மை, உங்களுக்கு உண்டான நன்மை. அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. If you just go into God's prayer chamber alone and say, thank you, Lord, for everything that you have done for me until this day, until this minute, God will be glorified in you. Amen. I'm going to end this conversation. But before ending, I'm going to pray for each one of you who have joined in this video. Hallelujah. ஜெபிக்க முடியலனா இதை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய ஜெப ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். துதியின் ஆடையினாலே உங்களை தரிப்பிப்பார். God will make you a dynamic person. God will take you to new spiritual dimensions when you spend time with God in His presence. Hallelujah. Amen. சொல்லுவீங்களா? Amen. Hallelujah. We're going to pray. அன்பின் ஆண்டவரே, உம்மை நான் துதிக்கிறேன். இந்த நேரலையில் கர்த்தாவே, ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நேரலையை முடித்து தருவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நேரலைக்கு வந்து தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த எல்லாரையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய தயவு அவர்கள் மேலே இருப்பதாக, அவர்கள் காரியமாக நீர் புறப்பட்டு போகும்படியாக நான் வேண்டுகிறேன். ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் செய்ய முடியாத காரியங்களை என் தேவன் தாமே செய்து கொடுப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். God, do this thing for them, Lord. Whatever they ask in prayer, in faith, in the name of Jesus, Lord, I pray that you will sanction that prayer request, Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் செய்ய முடியாத காரியங்களை அவர்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பொழுது, விசுவாசத்தோடு அதை கேட்கும் பொழுது, கர்த்தர் தாமே அதை செய்து கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரலையில் வந்திருக்கும் யாராவது வியாதியில், வேதனையில் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய கரம், ஆணிகள் கடாவின கரம் உங்கள் மேலே இறங்கி உங்களுக்கு வேண்டிய சுகத்தை, சௌக்கியத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவரே கொடுப்பாராக என்று நான் ஜெபிக்கிறேன். May God bless you and may God make you a blessing. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் you have to go and bless others. Please share this video with others so that it will be useful to many more people in your friends and family circle. God bless you. We're going to end this. And thank you for everyone. Thanks for joining this video live.